வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட பிஎஃப் கணக்கில் டேட் ஆஃப் எக்ஸிட் நீங்களே எப்படி ஓனாக கொடுக்கலான்றதை இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்தூசியாஸ்டிக் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட போர்ட்டலில் மேனேஜில் மார்க் எக்ஸிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மார்க் எக்ஸிட் கிளிக் பண்ணதும் நீங்கள் எக்ஸிட் ஆக வேண்டிய கம்பெனி என்னன்னு செலக்ட் பண்ணுங்கள். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்குற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நான் 30th செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்குறேன். அந்த கம்பெனியில் எப்போ ரிலீவ் ஆனாங்களோ அந்த டேட்டை தான் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்குறப்ப மட்டும் இந்த நின்ன கம்பெனிக்கும், அதாவது ரிலீவ் ஆன கம்பெனிக்கும் நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுற கம்பெனிக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கணும், கேப் இருக்கணும். இப்போ 30th செப்டம்பர் நான் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்குறேன்னா ப்ரீவியஸ் டேட்டில் எந்த கம்பெனியும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த டேட்டுக்கு, அதாவது அக்டோபருக்கு மேலே வர அக்டோபர் 1 அந்த மாதிரியான டேட்டுக்கு நெக்ஸ்ட் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் கரெக்டாக கொடுக்குறப்போ உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துட்டு செலக்ட் ரீசன் கேட்டிருப்பாங்க. ஸோ செலக்ட் ரீசனில் வந்துட்டு சீசேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஷார்ட் சர்வீஸ், கொஞ்சம் டைமுக்கு மட்டும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரி அப்படி கொடுக்குறோம். இது கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்க டிக் மார்க்கை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஓடிபி, அதாவது ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு உங்களுக்கான ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரீட் த பிலோ பாயிண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் மார்க் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் டு யூ வாண்ட் டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகிடும். ஸோ வந்துட்டு யுவர் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸ் இவ்வளவு தான். உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.